ஒரு இனிமையான நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வகையில் உங்களது மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைய தினம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சொத்தாக அமையக்கூடிய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமாவே இருக்கோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயங்களையும் பொதுவான நமது ராசிக்கான பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்யலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ, திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2022 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் நாளுங்க இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய திருநாளுங்க. இன்றைய தினம் ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் பழக்கமுடையவர்கள் தாராளமாக இன்றைய தினம் விரதத்தை கடைபிடித்து பெருமாள் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையாக கேது, சுக்கிரன் மற்றும் சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இரவு 8:18 வரை இருக்கிறார். அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து குரு பகவானுடன் இணைந்து கொள்கிறார். இன்றைய தினம் எனவே நமது கடகராசி என்பவர்களுக்கு இன்று இரவு 8:18 பிறகு சந்திராஷ்டமம் முழுமையாக நீங்கி விடுகிறது என்பதால் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட விழிப்புணர்வோட இரவு வரை இருக்கிறது நல்லது நண்பர்களே. செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த செலவுகள் ரொம்ப அவசியம்னு வகைப்படுத்தி நீங்கள் செலவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சில வீண் வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும். எனவே எதுலையுமே மாட்டாதீங்க. அமைதியாக இருக்கிறது, பொறுமையுடன் உங்களது பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களது சக்தியை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதோ ஒரு விஷயத்தில் செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் உங்களது சக்தியை செலவிட்டு நேரத்தையும் உங்களது சக்தியை வீணாக்காதீர்கள். இன்றைய தினம் உங்களது சொத்துக்கள் உடைமைகள் மீது கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க. நீங்கள் எங்கே வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகள், விலையுந்த உடைமைகளை நீங்கள் பத்திரமாக அதை பாதுகாக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் முடிந்தவரை கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. தூரத்து உறவினரிடமிருந்து எதிர்பாராத செய்தி இன்னைக்கு வருங்க. அந்த செய்தி மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு. ஒரு சர்ப்ரைஸான தகவல் இன்றைய தினம் உங்களது இனிமையான கனவை புதிதாக உருவாக்கக்கூடிய ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அதை அமைத்து தருங்க. எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தகவல் தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டுங்க. இன்றைய தினம் பெரிய பெரிய நில பேரங்களை முடிக்கும் நிலையில் இருப்பீங்க. ஆனால் முக்கியமாக சில விஷயங்கள் நீங்கள் ஆலோசனைகளை மேற்கொண்டு லீகல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கவனமாக பார்த்து அதன் பிறகு நீங்கள் பேரங்களை முடிக்கிறது நல்லது நண்பர்களே. அலுவலக பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பணிகளை மேற்கொள்ளல அப்படின்னா உயரதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்ல ஈடுபாடு காட்டினீங்க அப்படின்னா பொழுதுபோக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. இயல்பாகவே உங்களுடைய நகைச்சுவை உணர்வு இன்றைய தினம் அதிகரிக்கும். எனவே உங்களது நகைச்சுவை உணர்வு தான் இன்றைய தினம் உங்களது மிகப்பெரிய ஒரு சொத்தாக அமையுங்க. உங்களது திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே அமையுங்க. திருமண வாழ்க்கை இன்றைய தினம் போல் என்றுமே இனிமையாக இருந்ததில்லை என்ற அளவுக்கு நீங்கள் இனிமையான ஒரு சூப்பரான திருமண வாழ்க்கை தினம் அமைய பெறுவீர்கள். ஆனால் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் கோபப்படக்கூடாது. அமைதியாக பொறுமையாக உங்களது காரியங்களை நீங்கள் செய்யணும். மேலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் பயம் ஏற்படுத்தி கொண்டு அந்த பயத்தை நிறுத்தி நேரத்தை வீணாக்கி விட வேண்டாம் நண்பர்களே. இதை மட்டும் கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. கண்டிப்பாக இன்றைய தினம் மிக மிக சூப்பரான ஒரு நாளாகவே அமையுங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். தினசரி நமது வீடியோவை பார்க்குறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமைங்க. எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்குங்க. ஸோ அனைவருமே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இறை வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடியதாக அமையும். எனவே முடிந்தவரை இறை வழிபாடுகளை மேற்கொண்டு நீங்கள் உண்டு உங்களது வேலை உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். புதிதாக எதுவும் பெருசாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம்.
கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பாதீங்க. இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க இருக்கிறது நல்லது நண்பர்களே. எனவே இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சிறப்பான ஒரு நாள் அமையும். இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாதம்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ப்ரௌன் மற்றும் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க. இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, நீங்கள் பேசும்போது உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணுங்க. நாவடக்கம் நன்மை தரும். மற்றவர்களிடம் பேசும்பொழுது என்ன பேசுறீங்க அப்படின்றதை தெரிஞ்சு பேசணும். கோபத்தினால கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். மேலும் சமூக வலைத்தளங்களில் உரையாடும் பொழுது கூட தேவையில்லாத கருத்துக்களை பதிவிட வேண்டாங்க. அதனால சில சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுனால நீங்கள் கொஞ்சம் எரிச்சல் அடையலாம். ஆனால் தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தந்தையோட உடல்நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான டல்னஸும் ஒரு விதமான உடல் சோர்வும் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லைங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனால் உங்கள் செல்வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அது குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்க. தேவையில்லாத சில செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் உடல் சோர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்பட்டு ஒரு மந்தத்தன்மை டல்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனாலும் இது நீங்கிவிடும். உங்களது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோவில் சில நெகட்டிவான விஷயங்களை சொல்கிறதுனால நம்ம இந்த வீடியோக்கு டிஸ்லைக் பண்ணுறதோ இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோ வேண்டாம் நண்பர்களே. நம்ம வீடியோ தினசரி பார்த்தா தெரியும். ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால நான் உள்ளதை உள்ளபடி சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டேன். மற்றபடி நீங்கள் இதுக்காக நமது சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோ இல்லை டிஸ்லைக் பண்ணிக்கிறதோ கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு 1 மில்லியன் லைக்குங்கிற என்னுடைய டார்கெட் அடைய உதவி செய்யுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகன்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்க. எல்லாரும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை தினம் சனிக்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.